தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி பேசி வருவதாக லோக்சபாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக லோக்சபாவில் செவ்வாயன்று அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர்கள், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்கதையாக நடப்பதாகவும் அதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவிகளை அளித்து வருவதாக கூறிய அதிமுக உறுப்பினர்கள், இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்பது ஒன்றே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் வலியுறுத்தினர். With brutal and violent attacks on our Indian fishermen on the high seas around our coastal areas of Tamil Nadu are on the increase. It has become a sad tale continuing unabated. The small boats and travelers are captured and the catches are taken away by the Sri Lankan Navy personnel every now and then. Recently, 5 fishermen against whom false cases were foisted were sentenced to death by Higher Court of Sri Lanka. At every stage during the proceedings, financial assistance was extended for both legal expenses and the survival of their families. Totally, the sum of rupees 63.85 lakhs has been spent on these fishermen families. இதற்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், மீனவர் பிரச்சினையை தீர்க்க இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இலங்கை கடல் எல்லையில் நுழைவதை தடுக்கும் வகையில் தமிழக மீனவர்களுக்கு GPS கருவிகளை வழங்க உள்ளதாகவும் அதன் மூலம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் இருக்காது என்றும் சுஷ்மா கூறினார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அது பற்றி கருத்து கூற முடியாது என்றும் சுஷ்மா சுவராஜ் கூறினார்.